1. பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள், பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். பெரும்பாலான மக்கள் சம்பளம் வாங்குவதற்காக மட்டுமே வேலை செய்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்து, அது அவர்களுக்கு தொடர்ந்து வருமானம் ஈட்டும் வகையில் செய்கிறார்கள். 2. சொத்து மற்றும் கடன் எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் பணத்தை கொண்டு வரும் விஷயங்கள் சொத்துகள். உங்கள் கையிலிருந்து பணத்தை எடுத்துக் கொள்ளும் விஷயங்கள் கடன்கள். வாடகை வருமானம் தரும் வீடு சொத்து. EMI செலுத்தும் ஆடம்பர கார் கடன். 3. முதலில் உங்களுக்கே பணம் செலுத்துங்கள். சம்பளம் வந்தவுடன் செலவுகளை முடித்த பிறகு சேமிக்க வேண்டாம். முதலில் ஒரு பகுதியை சேமித்து முதலீடு செய்யுங்கள். மீதமுள்ள பணத்தில் வாழ்க்கையை நடத்துங்கள். 4. நிதி அறிவு மிகவும் முக்கியம். பள்ளியில் பணத்தை எப்படி நிர்வகிப்பது கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. முதலீடு, வரி, கடன் மற்றும் சொத்துக்கள் பற்றிய அறிவு நிதி சுதந்திரத்திற்கு அவசியம். 5. பயமும் பேராசையும் தவறான முடிவுகளை உருவாக்கும். வேலை இழப்போம் என்ற பயத்தால் பலர் விரும்பாத வேலைகளில் தொடர்கிறார்கள். அதே நேரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என்ற பேராசையால் ஆபத்தான முதலீடுகளில் பணத்தை இழக்கிறார்கள். 6. தொடர்ந்து கற்றுக்கொள்வது அவசியம். புதிய திறன்கள், தொழில் அறிவு, முதலீட்டு அறிவு ஆகியவற்றை தொடர்ந்து கற்றுக்கொள்வர்கள் மட்டுமே நிதி ரீதியாக முன்னேற முடியும். 7. வாய்ப்புகளை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெரும்பாலான மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் அதே இடத்தில் வாய்ப்புகளை பார்க்கிறார்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதே வெற்றியின் ரகசியம். இந்த மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இந்த மாதிரி ஒன்னுன்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.